ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. பையன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பான்? எந்த அரவணைப்பு அவங்க கிட்ட எது இருக்கு? காலையில போயிட்டு சாயந்தரம் வராங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க அந்த மென்டல் டார்ச்சர் ஒர்க்கு தான் இந்த ஐடி ஃபீல்டு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த குழந்தையே லீவ்னாலே வெளியே யாருக்கா கொடுத்துட்டு அவங்க தாத்தா பாட்டி வளர்த்துற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க சூழ்நிலை என்னன்னா, அந்த நைட் டைம் வந்தாலும் இவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இவங்க பசங்களை மறந்துடுறாங்க. அதனால பையன் பாசத்துக்காக ஏங்குறான். நிறைய பசங்களை பார்த்தா பாசத்துக்காக ஏங்குறான். சில குழந்தைகள் தாயினுடைய அரவணைப்பு இல்லாத நோய் நொடியோட வாழுது. ஏன்னா அவன் மனவேதனை அவனுக்கு நோயை உருவாக்கிடுது. நிறைய இடத்துல பாருங்க, ஒன்று நீங்க இப்படி வாங்கினா ஒன்று இங்கே இழக்கணும். இதுதான் உலகம், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது ஒருத்தனை ஏமாத்தினாலுமா நாம ஏமாந்து போகணும். ஒருத்தருக்கு நாம கொடுத்து உதவி பண்ணா நம்மளுக்கு கொடுத்து உதவி பண்ண ஆட்கள் இருப்பாங்க. இதுதான் உலகம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? நாம எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது நமக்கு வந்தா சரி. அது தவறு. உங்களுக்கு வரணும்னு நினைச்சா அது எந்த ரூபத்திலையும் வரும். நீங்க தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க புண்ணியத்தினுடைய சம்பளத்தினாலதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பிறக்கும் போது ஊனமா பிறக்கலாம், கண்ணு தெரியாம பிறக்கலாம், கால் விளங்காம பிறக்கலாம். இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. நாம அப்படி இல்லையே. அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 25 வயசு இருக்கும். புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கான். அவனுக்கு டாய்லெட் போய் கழுவ தெரியல, எது தெரியல. அவங்க அம்மாவுக்கு முடியல. அதனால இவரு தான் பண்றேன்னு சொல்லி கார்ல தான் கூட்டு வர்றாரு. நைட்டு கூட்டு வந்து இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறாரு. என்ன சாமி பண்றது? என்னுடைய பையனுக்கு நாங்க செய்த கர்மாவுக்கு எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. இனிமேல் அவன் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அப்பதான் என் கர்மா கழியும் அப்படிங்கிறார். சில பேர் என்னன்னா, அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு வாத்தியார். அவனுக்கும் ஒரு பையன் மென்டல் டிசால்வ் ஆகி பயங்கர குண்டா இருந்தான். அவன் பாடுக்கு ஏதோ எங்கேயோ சிந்தனையோடையே இருந்தான். ஆனா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு? இந்த பையன் போயிட்டா பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் செய்வேன். எனக்கு பிறகு இந்த பையனுக்கு செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. நான் கேட்கறது தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த பையன் எப்படியாவது இறைவன்கிட்ட போயிடணும். பாருங்க எப்படி இப்படி உலகம்லாம் கஷ்டப்படுதுன்னு பாருங்க. எவ்வளவு வேதனோட இருக்குன்னு பாருங்க. பல லட்சம் ரூபா கொடுத்து ஒரு இடத்துல வேலை வாங்கலாம். அந்த வேலையை வாங்கும் போது சில பேர் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. வேலை கிடைக்காம போயிடுது. அந்த குடும்பமே அப்படியே ரோட்ல வந்துடுது. சில பேர் வீடு கட்டி ஒன்றும் இல்லை, அந்த வீடு வந்து அவன் 10 லட்சம் ரூபாய் கட்டணும்னு நினைப்பான். 10 லட்சம் ரூபா கட்டணும் என்ன இருக்கும்போது அவன் சார்ந்தவங்க டே அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி 20 லட்சம் ரூபா ஆக்கிடுவான். மீதி 10 லட்சம் ரூபாய்க்கு வெளியே கடன் வாங்கியிருப்பான். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கட்ட முடியாமையே அந்த வீடை விட்டவன் நிறைய பேர்த்த இங்க பார்த்துருக்கேன். அதனால வருவதை கொண்டு வாழ கட்டுங்க. உங்களுக்கு வாட் எவர் மேபி உங்களுக்கு என்ன வருதோ, இன்னைக்கு நிறைய காசு வந்தா அதுக்கு தகுந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்க, அதுக்கு தகுந்த கணவனுக்கு செய்யுங்க. கணவனை புகழ்ந்து நடந்துங்க. அதே மாதிரி கணவனாகப்பட்டவன் மனைவியை தன்னோட அரவணைப்போட வச்சுக்கிட்டோம். உங்க குழந்தை, உங்க குடும்பம், உங்களுடைய தாய் தந்தை இதை வந்து நல்லபடியா என்னைக்கு நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த கர்மாவிலிருந்து விடுதலை பண்ணுவீங்க. விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம குடும்பத்திலேயே பகைமையை தேடிக்குவோம். நம்ம அண்ணன் தம்பினா என்ன பண்ணுவோம்? சொத்து கோசர ஆசைப்பட்டு நம்மளை எதிர்ப்பான். அவன் ஆரம்பத்துல ஒழுங்கா இருப்பான். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அப்ப அவனுக்குன்னு ஒரு ஏன் கல்யாணம் ஆனதுன்னு போகிறதுன்னா அவனுக்கு குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு சேர்த்துன்னு ஆசைப்படுறான். இப்படி தகராறு பண்ணி நிறைய பேர் குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் ஊற சாபமும் அவன் ஊற சாபமும் அவன் குடும்பத்தையே பாதிக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இந்த லோகத்துல நீங்க வாழணும்னா நல்ல சிந்தனையோட, நல்லவர்கள் தொடர்போட, உங்க இல்லறத்தில் நல்லாரம் காத்து வாழ்ந்து பாருங்க. அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. கஷ்டம்தான் வாழ்க்கையில. சில பேர்த்துக்கு உடல் ரீதியான கஷ்டம், சில பேர்த்துக்கு மன ரீதியான கஷ்டம், பொருளாதார சிக்கல், இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த மாயா லோகத்துல நீங்க நல்லவனாக இருந்தாலுமே உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் உங்க பக்கத்திலே தான் இருப்பான். அவன் யாரும் இருக்க மாட்டான். நம்ம அண்ணன் நம்ம நண்பர்கள் தான் இருப்பாங்க. இதனாலதான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்ப
வழிகாட்டி தேவை. இப்போ ஒரு அட்ரஸ் தெரியலனா யாரையா போய் கேட்குறீங்க, அவன் சொல்கிறான் சாமி இந்த ரூட்டில் போ, இடது பக்கம் திரும்புங்க, இடது திரும்ப அந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த வீடுமா. அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டி தெரியல. நாம் தெரு முச்சந்தில் உட்காந்துட்டு எந்த நூலில் போனால் அலைஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு தேவை குரு. குருவார்கள் இல்லையே திரு அருள் இல்லை. இது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போகிறது தான். அப்போது எவருடன் குருவை மிகவும் நேசிக்கிறாரோ, தன் குடும்பத்தில் ஒருவராக பாதிக்கிறாரோ நிச்சயமாக குருவர்கள் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து சில பலது குறைந்தது. அவங்க செய்கிறது சிலலாம் நமக்கே தெரியவில்லை. ஒருத்தர் ஒரு அம்மா பவானியிலிருந்து ஒரு அம்மா பேசுது, சாமி எங்கள் அப்பாவுக்கு தலையில் அடிபட்டு மூளை ரத்தம் இதாகிட்டான், உடஞ்சி போயிட்டான். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு 40 வயசு, அவங்க கீழே தங்கச்சிக்கு 35 வயசு தான் வேணும். தம்பி ஒருத்தர், இவங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகலாது. அப்போ 40 வயசு 35 வயசு கிட்டத்தட்ட 30 வயசு கல்யாணம் ஆகுதுன்னா அப்பாவுக்கு தலையில அடிப்பட்டு அவரால் இல்லாமல் இருக்கேன். நான் கருமாங்கிறேன். அந்த அம்மா ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நாங்கள் என்ன பார்க்கணும், நாங்கள் நல்லா தான் கோயிலுக்கு செஞ்சு அதை செஞ்சேன். சரிம்மா உங்கள் அப்பாவுக்கு தரப்பட்ட மாதிரி எல்லா அப்பாவுக்கும் தலையில் அடிக்கிறதா இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகலையே, ஏன் உங்கள் அப்பாவுக்கு அந்த நேரத்தில் அந்த வசதி வாய்ப்பு இல்லாதனால அதை பண்ண முடியல, அவரையும் குறைச்சுள்ள பண்ண முடியல. அதுக்கு காரணம் உன் கர்மா தடுக்குது. உன்னுடைய ஆசைபாசம் நிறைவேறாமல் நீ 40 வயசு வரைக்கும் வாழ்ற. நீங்கள் கல்யாணம் பண்ணி எப்படி வாழ போற? குழந்தைய பெற்றுக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை 20 வயசு ஆகும்போது இவங்க 60 தாண்டிடும். எப்படி காப்பாற்றுவாங்க? அதனால நல்லா சொல்ல கேட்டுங்க. உங்க இல்லறத்தை மறந்துடாது. உங்க குடும்பத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அதற்காக சண்டை பண்ணாதீங்க. அதற்காக யாருக்கும் சாபம் வராது. நீங்கள் ஒருத்தர் கோபத்தோட சாபம் விட்டீங்கன்னா உங்களுக்கு கோபத்தோட சாபம் வரதுக்கு ஆற்றல் இருக்கலாம். ஏன்னா மனிதன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்தவனும் இந்த லோகத்துல தெய்வத்தை எடுத்து போராடக்கூடியவன் மனிதன் தான். அங்கிருந்து விருதுமுறையை தான் ஈஸ்வரன் எந்திரிச்சு நிற்கணும். சிவன் பிரம்மா விஷயம் எல்லாமே மரியாதை கொடுக்கணும். 3 தேவிமார்கள் மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா சாபம் விட்டுருவான். அப்படி விட்ட சாபம் தான் பிருகுமுனியர் சாபம் விட்டதுனால தான் யாருக்கு சிவனுக்கு லிங்க தத்துவம் வந்தது. உன்னை இன்னொரு உருவத்தை வச்சு கும்பிட மாட்டாங்கன்னா லிங்கத்தை வச்சு கும்பிடுறாங்க. அப்போ மனிதனா வரம் பெற்றவன் எவ்வளோ சாபம் பண்றான், எவ்வளோ சாபத்தை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கே சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி படுத்தவனா இருக்கான். அப்போ இதை எதுக்காக சொல்றேன்னா, அவங்க தான் இந்த உலகத்தை வழிநடத்த முடியும். முகமது நபி இல்லை என்றால் இஸ்லாம் மதம் இல்லை, இயேசுநாதர் இல்லை என்றால் இந்த கிறிஸ்துவ மதம் இல்லை, புத்தர் இல்லை என்றால் புத்த மதம் இல்லை. இந்து மதத்தில் நிறைய பேர் தான். இது எப்படின்னா முத வந்தது இந்த சைவ மகாவீர் கூப்பிடுறவங்க, அவங்க தான் வந்தாங்க ஜெயினர். அதுக்கப்புறமா வந்து புத்த மதம். புத்த மதத்திலிருந்து தலைவர்கள் தான் இந்து மதம். ஆனால் நம்ம இந்து மதம் தலைவர்களாலும் நம்மளுடைய ஆசீகம்னு ஒரு மொழி இருந்தது சைன மதத்துக்கெல்லாம் முன்னாடி. அப்போ சித்தர்கள் தான் வழி நடத்திட்டு இருந்தாங்க. அவர்களும் உடல் ரீதியாக இந்த லோகத்தில் வரும்பொழுது கஷ்டப்படுறாங்க, மக்களை கண்டு பயப்படுறாங்க. நீங்கள் சித்தர்கள்லேயே பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் உடம்பை எரிச்சிருவாங்க, சிவபாக்கியார் உடம்பை எரிச்சிருவாங்க, திருவள்ளூர் உடம்பை எரிச்சிருவாங்க. அவங்க கூடு விட்டு கூடு பாய்ந்து வேற ஒரு உடம்புல வந்து வாழ்வாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமை. நம்மள சாதாரண மக்கள், நமக்கு ஆசை பாசம் பண்ணோம்லாம் இருக்கு. அப்போ அதில் ஒரு ரெகுலாரிட்டி, அதில் ஒரு உண்மையை தான் நம்ம வச்சுக்கணும். ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா நம்ம ஏமாறப்படுவது உறுதி. இதை மட்டும் வச்சுங்க. நான் அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது ஒன்னே ஒன்றுதான், வருவதை கொண்டு வாழ கற்றுக்கணும். எதிர்பார்த்து வாங்கி ஏமாந்தா உங்களுக்கு தான் டபுள் மடங்கு கஷ்டம் வரும். எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு வருவது தானால வரும். நீங்க இந்த லோகத்துல நிறைய அளவரிசை இருக்கு, அதுல நல்லது பிடிக்கணும். நல்லது நீங்க பிடிக்கிறதுக்கு தான் இங்க குரு தேவைப்படுறார். அவருதான் இந்த பக்கம் போகாத இப்படி போ
அப்படி இழுத்து வரக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் இந்த லோகத்திலே, இந்த உலகத்திலே குருவினால் மட்டும்தான் முடியும். அது எந்த குருவா இருந்தாலும் சரி, உங்கள் மனதிலே ஆறு மனதிலே யார் பதிஞ்சி இருக்காங்களோ அவங்கதான் உங்களுக்கு ஆத்ம குரு. ஏன்னா அந்த குருவுடைய எண்ணங்கள் உங்களை தாக்கிட்டே இருக்கும். அவர்தான் ஆத்ம குரு. அதற்காக எந்த குருவையும் இழிவா பார்க்காதீங்க. மற்ற குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. உங்க குருமாவை மறந்துடாதீங்க. உங்களுக்கு மனசுல இருக்கிற குருவை உங்க குடும்பத்துல ஒருத்தரா என்னைக்கு பாவிக்கிறீங்களோ அன்னைக்கு சில கஷ்டங்கள் வந்து நீங்க விடுதலை அடைகிறீங்க. முக்திக்கு பாதை காட்டுபவர் குருதான், இறைவன் அல்ல. அது மட்டும் வச்சுக்கோங்க. அப்பா குருதான். நம்ம இதுலயே சொல்றாங்க இல்லையா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மத் குருவே நமக. அதுக்கு என்ன அர்த்தம்? குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன். இதை நம்ம புரிஞ்சிக்காமே இருக்கோம். பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க.